பெண்கள் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போறாங்க. நம்ம திருமணத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, திருமணத்துக்கு பின்னாடியும் வேலைக்கு போறாங்க, திருமணத்துக்கு முன்னாடியும் வேலைக்கு போறாங்க இல்லையா? ஸோ அப்ப பணியிடங்கள்ல பெண்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டத்த பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், பாஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பிரபலமாக வந்து நான் பாஷ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறேன். நிறைய பாஷ் ட்ரெயினர்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த உள்ளிருப்பு குழு அப்படின்னு ஒன்று இருக்குங்க வந்துட்டு, அதாவது பணியிடங்களில் வந்துட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த குறிப்பிட்ட பணியிடத்துடைய வேலை. ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பெண் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து சீனியர் லெவல் எம்ப்ளாயீஸ், ஜூனியர் லெவல் எம்ப்ளாயீஸ், இல்லாட்டி வந்து அவங்களுடைய கேடர், இந்த கேடர் ஹெச்ஆர் லெவலில் இருக்காங்க, இல்லாட்டி வந்து ஒரு டெக்னீஷியனாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. அவங்க ஒரு கடைக்கோடி எம்ப்ளாயியாக இருந்தாலுமே, அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு கடைக்கோடி பெண் ஊழியராக இருந்தாலும் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது இந்த பாஷ் ஆக்டுடைய வேலை அண்ட் அந்த ஆர்கனைசேஷனுடைய வேலையுமே கூட. இப்போ இந்த உள்ளிருப்பு குழு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசிசி கமிட்டின்னு சொல்கிறோம், இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷனில் 10 பேர் இருக்காங்க, 10 ஊழியர்கள் இருந்தாலே அங்கே வந்து ஐசிசி வந்துட்டு கண்டிப்பாக கான்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ 10 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்ற போது நம்ம வந்து எப்படி ஐசிசியை கான்ஸ்டிடியூட் பண்ணுவோம் அப்படின்னா 50% ஆஃப் தி கமிட்டியில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து விமன் இருக்கணும். அது அந்த கமிட்டியுடைய சேர்பர்சன் வந்துட்டு ஒரு விமன், சீனியர் விமன் எம்ப்ளாயியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிட்டியில் ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் இருக்கணும். அவங்க ஒரு என்ஜிஓ ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு விமன் ஆக்டிவிஸ்டாக, பெண்களுக்காக வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது ரொம்பவே சாதகமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் அப்படின்றனால இவங்க எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லாமல் நீதியை விசாரணை செய்து அந்த நீதியை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கணும். அதாவது ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க. சரி, ஏன் வந்து இந்த கமிட்டி, இந்த விசாகா கமிட்டின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கமிட்டியை சொல்லிட்டு இருந்தோம். நம்ம இப்பயுமே விசாகா கமிட்டின்ற பேரை யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ பாஷ் ஆக்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே ரொம்ப மேண்டேட்ரியாக வந்துட்டு இந்த பாஷ் ஆக்ட் படி வந்துட்டு ஐசிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்டுமே சப்மிட் பண்ணணும். அதாவது மாவட்ட சமூக நலத்துறை இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் எவ்ரி குவார்ட்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் எங்களுக்கு வந்து இத்தனை கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு, பட் இத்தனை கேசஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விசாரிச்சிருக்கோம், இதில் இந்த ரிப்போர்ட் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு மாவட்ட சமூக நல அலுவலர்கள்கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்கணும். அப்படி எந்த கேசஸுமே ரிப்போர்ட் ஆகலை அப்படின்னா நில் ரிப்போர்ட் அப்படின்றதையும் ஃபைல் பண்ணணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இண்டக்ஷன் அப்படின்றது இருக்குது. அதாவது ஃப்ரெஷர்ஸாக வரக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு இதை பற்றி ஆன் பேப்பர்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து இந்த கமிட்டியை வச்சுருப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கும் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்பயுமே வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்டெப்த்தாக இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இண்டக்ட் பண்ணலை, இதை பற்றின அவேர்னஸை நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த கமிட்டியுடைய இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நோட்டீஸ் போர்ட்லேயோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கமிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லாட்டி வந்து ஒரு ஹோர்டிங்ஸ் இல்லாட்டி ஒரு பேம்ப்ளெட் அந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குன்ற ஒரு இதை வைக்கலாம். டிஜிட்டலாகவோ கூட வந்து சென்ட் பண்ணலாம். ஷீ பாக்ஸ் அப்படின்றது கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பாக்ஸுங்க வந்துட்டு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தே வந்துட்டு இதை வந்துட்டு ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷீ பாக்ஸ் அப்படின்ற ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டையுமே வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ இந்த சட்டத்தை வந்து எப்போதுமே வந்து சட்டங்கள் உருவாக்குறது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து சாதகமாக இருக்கணும், அதனால அவங்க பயன்பெறணும் அப்படின்றதுக்கு தான். இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரீட்ரெஸல், அதாவது ஒரு குற்றம் நடக்கவே கூடாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், குற்றம் நடந்துருச்சு அப்போ என்ன பண்ணலாம், அப்போ அதுக்கான தீர்வு என்ன நம்ம வந்து வழங்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா
நோக்கமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்பர் இண்டக்ஷன் கேசஸ் வந்து ஃபைல் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக அதை வாங்கணும். ஏன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வந்து எடுத்துக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு அந்த என்கொயரி கமிஷனே வந்துட்டு ப்ரொசீட் ஆகும். ஸோ அப்போ சில சமயங்களில் வந்து நான் பார்த்த நிறையா கேசஸில் நான் நிறையா ஆர்கனைசேஷன்ஸில் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு நான் ஐசிசியில் ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பராக இருக்கும்போது எனக்கு நான் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரைட் யூசேஜ் ஆஃப் தி இந்த பாஷ் ஆக்ட் வந்து இருக்கா அப்படின்றது சில சமயம் கேள்விக்குறியாகுது. என்ன பண்ணுறாங்கன்னா, தனிநபர் காழ்ப்புணர்ச்சியை கூட வந்துட்டு கொண்டு வந்து அவங்க மேலே ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறாங்க, சரி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒத்து வரலை அப்படின்ற போது அதை வந்துட்டு ஐசிசியில் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உண்மையிலேயே வந்து ஐசிசியில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய கேஸா இது அப்படின்ற ஒரு கொஷின் வந்துடுது இல்லையா? ஸோ ரைட், இந்த காணொலியை பார்க்குற பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இருக்கிற ப்ரொவிஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. நீங்கள் பாலியல் ரீதியாகவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியிடத்தில் உங்களுக்கு துன்புறுத்தல் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அது ஒரு ஆணால் நடக்கக்கூடாது. சரியா? இந்த கமிட்டி பெண்களுக்கான கமிட்டி. அது எப்படிப்பட்ட சீண்டல்களாக இருந்தாலும் சரி, அது செய்கை வழியான சீண்டல்களாக இருந்தாலும் சரி, உத்து ஒரு குறுகுறுன்னு வந்துட்டு உங்களை வந்து பார்த்துட்டு இருந்தாலோ சரி, இல்லாட்டி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி உங்களை துன்புறுத்தினாலோ, இல்லாட்டி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உடல் ரீதியான பாலியல் சீண்டல்கள் இருந்தாலோ, வார்த்தை ரீதியான பாலியல் சீண்டல்கள் இருந்தாலோ, இல்லை ஜாடமாடையாக வந்துட்டு உங்களை பேசினாலோ நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணலாங்க. இந்த கமிட்டி வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து விசாரித்து உங்களுக்கு தீர்வை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த கமிட்டியோடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்போது ரெஸ்பாண்டன்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, நீங்கள் யாருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்குமே வந்துட்டு ஈக்குவலாக அதை வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் பண்ணலை அப்படின்றத வந்து நான் பண்ணலை, நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யலைன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்குமே எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ ஜஸ்டிஸ் வந்துட்டு ஈக்குவலாக ப்ரிவைல் ஆகணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இந்த கமிட்டி ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் ஒரு ஊழியர், அதாவது ஒரு பெண் ஊழியர் என்ன செய்கிறாங்க, ஒரு பெண் குழந்தைக்கு நடக்க இருந்த சிசு திருமணத்தை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கிறதுக்காக ஒரு குழுவினர் வந்துட்டு ஒரு இனத்தவர்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அது சரியில்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறனால அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக தன்னுடைய கணவன் முன்னாடியே வந்துட்டு அந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு துன்புறுத்துறாங்க. அப்போ அது நாடு முழுக்க வந்து பெரிய லெவலில் வந்து அது வெடித்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த சட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. எதுக்காக அப்படின்னா, பெண்களுடைய பாதுகாப்பு பணியிடங்களில் கண்டிப்பாக ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்றது. அப்படிப்பட்ட சட்டங்களை வந்து நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட இல்லாமல் அந்த சட்டங்களை வந்துட்டு நீங்கள் சரியாகவும் பயன்படுத்தணும். இவங்க ஒரு சீனியர் எம்ப்ளாயி, நிறைய பெண்கள் வந்துட்டு அதே மாதிரி இந்த ஐசிசியில் வரும்போது ஏமா இதை முதலே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலை, இல்லாட்டி அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் செய்யும்போது பிடிக்கல அப்படின்னா ஏன் சொல்லலை அப்படின்னா, ரொம்ப ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க ஒரு சீனியர் எம்ப்ளாயாக இருப்பார் அந்த மேல் வந்துட்டு, அவங்க டிபார்ட்மெண்ட்லேயோ டைரக்ட் ரிப்போர்ட்டிங் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஒரு சீனியர் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே போயிடுவாங்க. பெண்கள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற சீனியர் எம்ப்ளாயி நமக்கு என்ன வேணாலும் துன்புறுத்தலை செய்யலாம். அவங்க சீனியர் அவங்க நம்மளை வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுடைய அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸையோ இல்லை நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியாமல் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க உங்களுக்கான ரைட்ஸை கேட்டு கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணலாம். பாஷ் ஆக்டை ரைட்டா யூஸ் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.